ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பெரிய பெரிய செல்வந்தர்கள், பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கெல்லாம் நிறைய பேர், நான் எல்லாரும் சொல்ல வரல, ஒரு கணிசமான நபர்கள் வந்து நிறைய பிரேயர்ஸ் பண்ணுவாங்க, நிறைய பூஜைகள் பண்ணுவாங்க. தன்னை ஒரு ஆக்கர்ஷண தன்மை கொண்ட ஒரு நபராக மாற்றிக்கொள்வார்கள். அதாவது மணி, பணம்ங்கிறது ஒரு எனர்ஜி. இந்த எனர்ஜியை ஈர்க்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், பணத்துக்கு பின்னாடி ஓடுவாங்க. அதுக்கு ஒரு அழகான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் முயல் பிடிக்கிறதுக்கு முயல் பின்னாடியே ஓடினானா. இந்த பக்கம் ஒரு முயல் போச்சான், அந்த பக்கம் 2 முயல் பின்னாடி ஓடிட்டே இருந்தானா. கடைசியில் முயல் தப்பிச்சிருச்சான். ஆனால் இன்னொருத்தன் என்ன பண்ணானா, கேரட் நட்டு வச்சிருந்தானா. முயல் தன்னால் அந்த இடத்துக்கு வந்துதான், அப்போ பிடிச்சானா அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நாம முயல் பின்னாடி, பணம்ங்கிற முயல் பின்னாடி ஓடிட்டே இருக்கோம். அது இன்னும் வேகமாக ஓடுது, நம்ம துரத்துறோம், இன்னும் வேகமாக ஓடுது, நம்ம துரத்துறோம், இன்னும் வேகமாக ஓடுது. ஆனால் நம்ம கையில் கேரட் வச்சுட்டு அங்கே நட்டு வச்சிருந்தா முயலே தன்னால் வரப்போகுது, நம்ம அதை எடுத்துக்க போகிறோம். அந்த மாதிரி வளர்க்குறதுக்கு சொல்கிறேன். இது ஒரு எக்ஸாம்பிளான கதை தான், ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லக்கூடிய ஒரு கதை. அதே மாதிரி தான் பணமும். நாம் பணத்துக்கு பின்னாடி ஓடுறோம், அது ரொம்ப வேகமாக ஓடுது. பணத்துக்கு பின்னாடி ஓடுறோம், அதுவும் ரொம்ப வேகமாக வருது. அப்போது பணத்தை நம்ம பக்கத்தில் அப்படி இழுக்கணும், ஒரு காந்தம் மாதிரி இழுக்கணுங்கிறதுக்கு நிறைய வஸ்துக்கள் இருக்குது. அதற்கான நிறைய மந்திரங்கள் சொல்கிறோம். அதுலேயே ரொம்ப சிறப்பம்சம் கொண்ட ஒரு வேரை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வேர் பறிக்கிறதுக்குன்னே சில நபர்கள் இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நார்மல் நிலையில் இல்லாமல் கொஞ்சம் வேறுபட்ட மாதிரி இருப்பாங்க. அவங்க கண்ணுக்கெல்லாம், சில பேருக்கெல்லாம் சாமானிய மனிதர்கள் கண்ணுக்கு தெரியாது, அவங்க கண்ணுக்கு அது தெரியும். அதற்குரிய அவங்க இருப்பாங்க, கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க, பட் நார்மலாக இருப்பாங்க, பேசுவாங்க, புரிஞ்சுப்பாங்க, எல்லாமே இருக்கும். இல்லை அவங்க ஒரு மாதிரி நிலையில் இருப்பாங்க, டிரான்ஸில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நிறைய வேர்கள் தெரிய வரும். அப்போது அந்த மாதிரியான ஒரு ஆக்கர்ஷண தன்மை கொண்ட ஒரு நபராக, நம் பணம்ங்கிற எனர்ஜியை ஈர்த்து கொடுக்கும் தன்மையாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் வேர் இருக்குது. அதை ஒரு பர்டிகுலர் நாள், பூச நட்சத்திரம் வரும் நாள், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் நட்சத்திரம் வரக்கூடிய ஒரு நாள். அது வருஷத்தில் 2 நாள் வரலாம், இல்லை 1 நாள் வரலாம். லக்கு ஜாஸ்தியாக இருந்து தான் 3-4 நாள் வரலாம். ஸோ அது இந்த நட்சத்திரம் இந்த நாளில் வரும்போது நீங்கள் இந்த வேரை பறிக்கணும் அப்படின்னு இருக்கும். அப்போது இந்த அதே வேரை வேறொரு நாளில் வேறொரு நட்சத்திரத்தில் பறிக்கும்போது அதனுடைய தன்மை மாறும். அது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோங்கிறத மாறும். இப்போ திருமண தடை இருக்கா, இதே வேர் தான் இருக்கும், ஆனால் அதுக்கு பர்பஸ் மாறும். அந்த மாதிரி இந்த வேர் மூலிகை, இந்த சம்மூலம், இந்த மாதிரிக்கெல்லாம் ஒரு தனியாக ஒரு பெரிய, அது பெரிய பெரிய விலாசமான சப்ஜெக்ட் சொல்லுவாங்க, அப்படி பெருசான சப்ஜெக்ட். ஸோ நம்ம இந்த சுக்கிரஹோரையில் பறிக்கணும், இல்லை முன்னாடி நாளே போயிட்டு அந்த இடத்துல தண்ணி ஊற்றி வச்சு மஞ்சள் கயிறு கட்டி எலுமிச்சம்கனி பலி கொடுத்து, சிலதெல்லாம் ஒரு பர்டிகுலர் டைமில் எடுக்கணும்னு இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் எடுத்தால் தான் வேருக்கு எந்த பர்பஸ்க்காக எடுக்கிறோமோ அதுக்கு பவர் இருக்கும். ஸோ அதை பற்றின நாலேஜ் நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு தனத்தை ஆக்கர்ஷணம் செய்து கொடுக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு வேர். இதை வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரம் இல்லை வியாழக்கிழமை அந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் நட்சத்திரத்தில் பறிப்பாங்க. அதுவும் வருஷத்தில் 2 நாள் தான் வரும். அப்படி பறித்தது தான் இந்த தன ஆக்கர்ஷண வேர். இது இத்தினூன்னு தான் இருக்குது. என்னடா அது இத்தினூன்னு இருக்கேன்னா, ஆனால் இதனுடைய ஆற்றல் அத்தனை பெருசு. அது மட்டும் இல்லாமல் இதை பறிக்கும் போது ஒரு முறை இருக்குது, ப்ளஸ் மந்திரங்களும் இருக்குது. இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நிறைய தனாகர்ஷணத்துக்கான மூலிகைகள் இருக்குது. இதில் இது ஒரு பர்டிகுலர் மூலிகை வேறு. இதை நம்ம பணப்பெட்டியில், அதாவது ஆக்சுவலாக ஒரு 108 முறை மந்திரம் சொல்லி இதை இது பண்ணி ஒரு பணப்பெட்டியில் வைத்து கொள்ளணும். இந்த மாதிரி இல்லாட்டி இதை இந்த மாதிரி ஒரு பணப்பெட்டியில், இந்த மாதிரி குட்டி பெட்டியில் வச்சு கூட நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். இல்லை பணப்பெட்டியில் வச்சு இதற்கு கொஞ்சம் நல்லா பெருசாக பூஜைகள் ஒன்றும் இல்லை, மந்திரம் சொல்லியே நம்ம எந்த பர்பஸ்க்காக இருக்கோ அந்த ஓரையில் மந்திரம் சொல்லியே இதை ரெடி பண்ணிடுவோம். ஸோ இது பணத்திற்காக மட்டும், தனத்தை நம்மிடம் ஆக்கர்ஷணம் செய்வதற்கும் நம்மை
ஆக்கர்ஷணத்தன்மை மிக்க நபராய் மாற்றத்திற்கும் இந்த வேர் உதவும். நம்மளுக்கு என்ன பணம் எனர்ஜியே இருக்கணும், அதை இந்த வேர் செய்யும். நல்ல அழகான ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம இதை ப்ரேயர் பண்ணி இப்போ நிறைய டைம் வந்து நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேங்க, எனக்கு சரியாக பைசா வரமாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், நான் நினச்சபடி அடைய முடியல. எஸ்பெஷலி இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களாம், நான் இந்த ப்ராஜெக்ட் பின்னாடி நான் நிறைய உழைச்சிருக்கேங்க, எனக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, அதில் பங்கு வேறு 4 பேருக்கு போயிடுது, எனக்கு கையில் இன்னும் ஒன்றும் வரமாட்டேங்குது, இது ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்குள்ள நான் பல பேருக்கு பணம் கொடுத்து ரெடி பண்ணுறேன், எனக்கு வந்து கையில் நிற்கும்போது அதுக்கான வேல்யூவே இல்லைங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்கல்ல. உழைப்பு இருந்தும் அதற்கு தகுந்த ரிசல்ட் இல்லைன்னும் பட்சத்தில், அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பணம் கையில் கிடைக்கலன்னு பட்சத்தில் மனம் தளர்ந்து தான் போகும். ஸோ அந்த மாதிரியும் இல்லாமல் உழைப்பும் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், இந்த மாதிரியான ஈர்க்கும் தன்மையை நம்மக்கிட்ட கொண்டு வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இதை தனத்தை நம்மிடம் செய்து கொடுக்கக்கூடிய ரொம்ப வசத்தியான ஒரு வேர் தான் இந்த வேர். இதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும்னா, பறிக்கும் நாளை பொறுத்து அஷ்டகர்மமும் ஆடலாம், அவ்வளோ பெரிய ஒரு சக்தி வாய்ந்த வேர். ஸோ இது நிறைய பேர் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பெரிய செல்வந்தர்கள்லாம் கண்டிப்பாக இதை நம்புகிறவங்க கண்டிப்பாக அது வச்சுருப்பாங்க. ஸோ இது தன ஆக்கர்ஷத்துக்கான வேர். இந்த பெட்டியில் இருக்கிறது இத்தினோண்டு தான், கடுகு சிரித்தாலும் காரம் பெருசுங்கிற மாதிரி இத்தினோண்டு ஒரு 2 இன்ச் இருக்கும், 2.5 இன்ச் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு அவ்வளோ மகத்துவம், அதற்கான மந்திர ஜபங்களும் அதற்கான வஸ்துக்களும் மேலே தடவி அதை முறையாக பயன்படுத்தும் போது நல்ல பண ஈர்ப்பாக மாறும்.